வணக்கம். இந்த வீடியோவில் 11/6/2026 சற்று முன் 60+4% புதிய DADR அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக தான். குறிப்பாக 2026 ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வர வேண்டிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலை நிவாரணத்தை 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த DA 58%இலிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்து பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026இல் சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்தது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்தது. இதனுடன் எரிபொருள், மின்சார செலவுகள், பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க பொதுமக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு அதிக DA உயர்வை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படும். அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமானவருக்கு அதிக DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPIW தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3% முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்ச் 2026இல் AICPIW குறியீடு 149.1 புள்ளி எட்டியிருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPIW குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் DA உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக இதனை அறிவிப்பதால் 4% உயர்வு ஏற்படும் என்று வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% உள்ள அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.